அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனதருமை இஸ்லாமிய உறவுகளே, நமது சேனலில் புதிய ஒரு முயற்சியாக மிக அழகான, உன்னதமான, உயர்தரமான ஒரு முயற்சியை மேற்கொள்ள தயாராக இருக்கின்றோம். இந்த முயற்சியின் மூலம் நிச்சயமாக பல நபர்கள் சிறந்த பயனை அடைவார்கள் என்பதை அல்லாஹ்விடத்திலே ஆதரவும் வைக்கின்றோம். இந்த முயற்சியின் மூலமாக பல உள்ளங்கள் குர்ஆனை சுமக்கக்கூடிய உள்ளமாக, குர்ஆனை ஏந்தக்கூடிய உள்ளமாக ஏற்படும் என்பதையும் அல்லாஹ்விடத்திலே முழுமையான நம்பிக்கையோடு ஆதரவு வைத்து இந்த முயற்சியை நாம் தொடங்க இருக்கின்றோம். அது என்ன முயற்சி என்றால், குர்ஆனை மனனம் செய்யக்கூடிய முயற்சியும் அதற்கான வழிமுறையும் அதற்கான பாடமும். ஏறத்தாழ ஒரு குர்ஆன் மதரசா எப்படி நடக்குமோ அதே போன்று ஆன்லைன் வாயிலாக நாம் குர்ஆனை மனனம் செய்ய தயாராக இருக்கின்றோம். இந்த முயற்சியினுடைய கால அளவு என்பது 2 ஆண்டு காலங்கள், குறைந்தது 2 ஆண்டு காலங்கள், கூடி போனால் 2.5 ஆண்டு காலங்கள் இதனுடைய முயற்சி நீடிக்க வாய்ப்பு இருக்கிறது. அல்லாஹ்வினுடைய நாட்டத்தினால் மிக இலகுவாக மனனம் செய்யப்பட்டால் 2 ஆண்டுக்குள்ளாகவே இதை நாம் முழுமையாக மனனம் செய்து முடிக்க முடியும். குர்ஆனை மனனம் செய்து கொள்வது என்பதும் குர்ஆனை மனதில் சுமப்பதும் என்பதும் சாதாரண ஒரு விஷயம் அல்ல. அல்லாஹுவாலும் அல்லாஹுவின் தூதராலும் யாருடைய உள்ளத்தில் அது செல்ல வேண்டும் என்று அல்லாஹ் நாடியிருக்கின்றானோ அவர்களுடைய உள்ளத்தில் மட்டும்தான் அது செல்லும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனை பற்றி குறிப்பிடும்போது, இந்த குர்ஆன் அல்லாஹ்தாலா பெரிய மலைகளில் அல்லாஹ் இறக்கணும்னு முடிவு செஞ்சான். மலையிட்டு அல்லாஹ் கேட்டான், மலையே உன் மீது இதை நான் இறக்கட்டுமா? கடலிடம் அல்லாஹ் கேட்டான், கடலே உன் மீது இதை நான் இறக்கட்டுமா? ஆனால் இந்த மலையும் கடலும் அந்த குர்ஆனை சுமந்து கொள்ள முடியாது. அதனுடைய பொறுப்பு மிக உயர்தரமான பொறுப்பு என்பதை விளங்கி கொண்டு அவைகளெல்லாம் மறுத்துவிட்டது. அல்லாஹ் சொல்கிறான், ஹமலஹல் இன்சான். ஆனால் மனிதன் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டான். மனிதர் அவனுடைய உள்ளத்தில் அதை சுமந்து கொள்வதற்கும் அதை வைத்து கொள்வதற்கும் அதை தேக்கி நிப்பாட்டுவதற்கும் மனிதன் பொறுப்பேற்று கொண்டான் என்று அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். அப்போ இன்றைக்கி எத்தனையோ ஆலிம்கள் இருக்கிறார்கள் குர்ஆனை மனனம் செய்யாதவர்களாக. அவர்களுக்குமான ஒரு உற்சாகத்திற்கான ஒரு முயற்சியாகவும் இது அமையும் என்பதையும் இந்த நேரத்தில் நான் பதிவு பண்ணிக்கிறேன். இன்னும் சொல்ல போனால், நானே ஆலிம் பட்டம் வாங்கி ஏறத்தாழ 8 ஆண்டுகள் 9 ஆண்டுகளை கடந்த நிலையில் திடீரென குர்ஆனை எப்படியாவது மனனம் செய்துவிட வேண்டும், அதை முழுமையாக படித்து கொள்ள வேண்டும், அதை முழுமையாக மனனம் செய்து நாம் ஒரு ஹாஃபிஸாகவும் இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் திடீரென தோன்றி அதற்கான முயற்சிகளாக பல விஷயங்களை ஆய்வு செய்து ஆராய்ந்து அது இந்த வயதிற்கு மேல் சாத்தியப்படுமா என்கின்ற கேள்வியெல்லாம் எனக்குள்ளே கேள்வி கேட்டு நானே அதற்கு பதிலை சொல்லி செல்ஃப் மோட்டிவேஷனாக இருந்து எனக்கு நானே உற்சாகம் சொல்லிக்கொண்டு இந்த முயற்சியை நான் தொடங்குகின்றேன். ஏனென்றால் பிள்ளைகளுக்கு ஓதி கொடுக்கின்ற பொழுது குர்ஆனிலும் ஹதீஸுகளிலும் மார்க்க கல்வியினுடைய சிறப்புகளை நாம் பார்க்கும்போது குர்ஆனுக்கே முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. ஒரு ஆலிமை விட ஒரு ஹாஃபில் நாளை மறுமையில் சிறந்தவராக இருப்பார். ஒரு ஆலிமை விட ஒரு ஹாஃபில் இந்த துன்யாவிலும் சிறந்தவராக இருக்கின்றார். ஒரு ஆலிமை விட ஒரு ஹாஃபிதற்கான மனவலிமை என்பதும் சிறந்ததாகவே இருக்கிறது. இப்படி பல ரூபங்களில் ஹாஃபித் என்பவர்கள் மேன்மைப்பட்டவர்களாகவும் மேம்பட்டவர்களாகவும் திகழ்வதின் காரணமாகவும், இன்னும் அது மறுமைக்கான முக்கிய ஒரு பொக்கிஷமாக இருப்பதின் காரணமாகவும் இந்த முயற்சியை இன்ஷா அல்லாஹ் இன்றிலிருந்து நாம் தொடங்க இருக்கின்றோம். குர்ஆன் மனனம் செய்யக்கூடிய வகுப்பும் பயிற்சியும், அல்லது பயிற்சியும் வகுப்பும், எப்படி வேண்டுமென்றாலும் நாம் இதை வைத்துக்கொள்வோம். இதனுடைய வழிமுறை என்ன என்பதையும் நாம் விளங்கிக் கொள்வோம். முதலிலே குர்ஆனை மனனம் செய்வதற்கு அமர்வதற்கு முன்னால் தூய்மையான முறையிலே நாம் ஒழு செய்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் சொல்கின்றான், லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹ்ஹரூன்,
சுத்தமானவர்களை தவிர வேறு யாரும் குர்ஆனை தொடாதீர்கள் என்கின்றான். எனவே குர்ஆனை நாம் ஓத வேண்டும் என்றால் முதலிலே சுத்தமான முறையிலே பரிபூர்ணமான முறையிலே ஒழு செய்யுங்க. அறகுறையான ஒழு அல்ல. குர்ஆன் ஓததான போகிறோம் அப்படின்னு சொல்லி ஏதோ சும்மா லேசாக ஒரு முயற்சி செஞ்சு லேசாக ஒழு செஞ்சுட்டு அப்படி குர்ஆனை தொட்டுறக்கூடாது, அப்படி பாடத்தில் உட்காந்துடக்கூடாது. பரிபூர்ணமான முறையிலே நீங்கள் ஒழு செய்து கொள்ளுங்கள் என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரிபூர்ணமான முறையிலே ஒழு செய்வதற்கான நன்மையை குறித்து ஏராளமான செய்திகளை நமக்கு சொல்லி காமிச்சாங்க. ஒழு பரிபூர்ணம் அடைவதன் மூலம் நமது பாவங்கள் என்பது மன்னிக்கப்படுகிறது. இது முதல் விஷயம். இரண்டாவது கட்டமாக என்ன செய்ய வேண்டும் என்றால், நாம் ஒழு செய்துவிட்டு வந்தவுடன் குர்ஆனை எடுத்து வைத்து பாடத்தை தொடங்கிவிடக்கூடாது. முதலில் அமர்ந்து ஒரு 2 நிமிடங்கள் அல்லது 3 நிமிடங்கள் நமது மனதை நமது சிந்தனையை ஓர்நிலைப்படுத்த வேண்டும். நமது குடும்பத்தை விட்டு, நமது வியாபாரத்தை விட்டு, நமது தொழில் துறைகளை விட்டு, இன்னும் நமக்கு இருக்கக்கூடிய ஏராளமான பிரச்சனைகளை விட்டு, நமக்கு இருக்கக்கூடிய ஏராளமான வேலைகளை எல்லாம் விட்டு உள்ளத்தையும் மனதையும் ஓர்நிலைப்படுத்தி குர்ஆனுக்குள் கொண்டு வர வேண்டும். நாம் அமர்ந்திருக்கக்கூடிய இடத்திற்குள் கொண்டு வர வேண்டும். அப்படி கொண்டு வந்ததற்கு பிறகு நமது உள்ளம் இருக்கிறது அல்லவா, நமது உள்ளம் பாவ அழுக்குகளால் நிரம்பி கிடக்கிறது. பாவ அழுக்குகளால் நிரம்பி இருக்கக்கூடிய உள்ளம் குர்ஆனை ஏற்றுக்கொள்வதற்கு தகுதியற்ற உள்ளம். அப்போ தினசரி அந்த பாவ அழுக்குகளை நீக்குவதற்கு, அந்த பாவத்தினுடைய அசடுகளை நீக்குவதற்கு குறைந்தபட்சம் 100 முறை இஸ்திக்ஃபார் செய்து கொள்ள வேண்டும். இஸ்திக்ஃபார்னா அஸ்தக்ஃபிருல்லாஹில் அலீம், அஸ்தக்ஃபிருல்லாஹில் அலீம், அஸ்தக்ஃபிருல்லாஹில் அலீம். குறைந்தது 100. இவ்வளோ பொறுமையாக சொல்ல வேண்டும் என்கின்ற அவசியம் அல்ல. கொஞ்சம் வேகமாகவே நாம் வழமையாக தஸ்பீஹ் ஓதும்போது செய்வோம் இல்லையா, அஸ்தக்ஃபிருல்லாஹில் அலீம், அஸ்தக்ஃபிருல்லாஹில் அலீம். அதே வேகத்தோடு ஒரு 100 முறை நாம் இஸ்திக்ஃபார் செய்து கொள்ள வேண்டும். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா அய்யுஹன்னாசு தூபு இலல்லாஹ் ஃபஇன்னி அதூபு யௌம மிஅத மர்ரா. மனிதர்களே, மக்களே, நீங்கள் எல்லாம் அல்லாஹ்ட்ட தௌபா செய்யுங்க. ஏன்னு சொன்னால் ஒரு நாளைக்கு நான் அல்லாஹ்விடம் 100 முறை தௌபா செய்கின்றேன் என்று பாவமே அறியாத, முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமித்தார்கள். அப்போ ரசூலுல்லாஹ்வே 100 முறைன்னு சொன்னால் நம்ம 100ஐ விட அதிகப்படுத்தி ஓதுவதற்கான நேரம் காலம் சூழல் நமக்கு இருந்தால் நம்ம கொஞ்சம் அதிகப்படுத்தலாம். நேரம் இல்லாததன் காரணமாக குறைந்தது 100 முறை இன்ஷா அல்லாஹ் இஸ்திக்ஃபாரை நாம் ஓதிக்கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு இஸ்திக்ஃபாரை ஓதியதற்கு பிறகு அஊது சொல்லி, பிஸ்மி சொல்லி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அல்லாஹ் சொன்னான், நபியே நாயகமே, குர் ரப்பி ஸித்னி இல்மா, நீங்கள் கல்வி ஞானத்தை அதிகம் கொடு என்று நீங்கள் என்னிடத்திலே கேளுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான். அந்த ஒரு துஆவையும் நாம் ஓதிக்கொள்ள வேண்டும். அஊது ஓத வேண்டும், பிஸ்மி ஓத வேண்டும், குர் ரப்பி ஸித்னி இல்மா என்கின்ற அந்த துஆவையும் ஓத வேண்டும். இந்த 3 துஆவையும் ஓதிக்கொள்ளுங்கள். சிலருக்கு மனப்பாடம் ரொம்ப வேகமாக மனசுக்குள்ளே நிற்க மாட்டுக்கு, அல்லது நாவு ரொம்ப குளறுது, ரொம்ப திக்குது, ஒரு உளறலாகவே ஓத வருகிறது என்று சொன்னால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய ஒரு துஆ உண்டு. ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அந்த ஒரு துஆவையும் ஓதிக்க. என்ன அர்த்தம்? ரப்பி ஷ்ரஹ் லி அம்ரி ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி, என்னுடைய இறைவா எனது உள்ளத்தை நீ விசாலமாக்கி விடு. என் உள்ளம் ரொம்ப விசாலமாக இருக்கணும். குர்ஆன் என்கின்ற மாபெரும் பொக்கிஷம் உள்ள போகணும்னு சொன்னால் என்னுடைய உள்ளம் ரொம்ப விசாலமாக இருக்கணும். எனவே என்னுடைய உள்ளத்தை விசாலமாக்கி விடு. வயஸ்ஸிர்லி அம்ரி, என்னுடைய இந்த காரியத்தை நீ இலகுவாக்கி விடு. வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி, என்னுடைய நாவிலே இருக்கக்கூடிய முடிச்சுகளை அவிழ்த்து நான் பேசக்கூடியதை, நான் ஓதக்கூடியதை பிறர் விளங்கும்படி ஆக்கிவிடு என்கின்ற அந்த அதி அற்புதமான அர்த்தம் நிறைந்த அந்த துஆவையும் நாம் ஓதிக்கொள்வோம். ஓதியதற்கு பிறகு மனதை ஓர்நிலைப்படுத்தி சுன்னத்தான அத்தஹியாத்திருப்பிலே அமர்வதற்கான வாய்ப்பு கிடைத்தால் அத்தஹியாத்திருப்பிலே அமர்ந்து ஓதுறதுக்கு முன்னாடி, பாடத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி தூய்மையான ஆடைகளை அணிந்து கொள்ளுங்கள். அழகான நறுமணங்களை பூசிக்கொள்ளுங்கள்.
இதெல்லாம் நமக்கு ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்துறதுக்கு தான். நல்ல நறுமணம், ரசூலுல்லாஹி சொன்னாங்க, நறுமணம் என்பது உங்களுடைய மூளையை எப்போதுமே புத்துணர்ச்சியோடு வைத்துக்கொள்ளும். ஒரு ஃப்ரெஷ்னஸ் இப்படிதானே, நல்ல வாசனையாக இருந்துச்சுன்னா நமக்கு ஒரு உற்சாகம், ஒரு ஆக்டிவ் கிடச்சிக்கிட்டே இருக்கும், ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கும். அதே மாதிரி நம்மளுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், நல்ல பியூராக ட்ரெஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கும்போது நம்மளுக்கே தெரியாமல் நமக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ட் என்ன செய்யும், கிரெடிட்டிவ் ஆகும். நமக்கே தெரியாமல் ஒரு கான்ஃபிடென்ட் நமக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த கான்ஃபிடென்ட்லாம் நமக்கு கிடைக்கிறதுக்காகத்தான் அந்த அத்தர் போடுறது, நல்ல ட்ரெஸ்ஸுகளை கொடுத்துட்டு உட்கார்றது. அப்போது இது எல்லாத்தையும் சரி செஞ்சதற்கு பிறகு உட்கார்ந்து எப்போது பாடம் தொடங்கினாலும், என்ன பாடம் தொடங்கினாலும் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதிவிட்டு நாம் பாடங்களை பார்க்கணும். பக்ரா மோதும்போது மட்டும் இல்லை, பக்ராவை தாண்டி எத்தனை ஜுசுக்கள் நம்ம சென்றாலும் சரி, ஒவ்வொரு நாளும் புது பாடமாக இருக்கட்டும், பழைய பாடமாக இருக்கட்டும், சபக் பாடமாக இருக்கட்டும், எந்த பாடமாக இருந்தாலும் சரி, அதில் அல்ஹம்து சூரா ஓதிய பிறகு நம்மளுடைய அடுத்தடுத்த பாடங்களை நம்ம பார்க்கும்போது அது இன்னும் மனதிற்கு மிக இலகுவாக இருக்கும். ஏன்னா அல்ஹம்து சூரா அப்படிங்கிறது நல்ல நம்ம மனசுக்குள்ளே நின்ன ஒரு பாடம். அப்போ அதை நம்ம ஓதுறதுக்கான நோக்கம் என்னென்னா, அது மாதிரி இதுவும் மனப்பாடம் ஆயிரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில். அது மாத்திரமல்ல, எப்போது குர்ஆனை தொடங்கும் போதும் அல்ஹம்து சூராவோடு தொடங்குவது என்பது தனி ஒரு சிறப்பு பெற்றதாக இருக்கிறது. அப்போ எப்போதுமே அல்ஹம்து சூராவை ஓதி நம்ம தொடங்கணும். சரி, இப்போ பாடத்தினுடைய வழிமுறை என்ன அப்படின்னு சொன்னால், குர்ஆன் பாடத்தை பொறுத்த மட்டும் 3 வழிமுறை இருக்கிறது, 3 பாடங்கள் இருக்கிறது. முதல் பாடம் புது பாடம் என்று சொல்லப்படும். ஒரு தடவை சொன்னால் நயா சபாக், புது பாடம். ரெண்டாவது பழைய பாடம், மூன்றாவது சபக் பாடம். சபக் பாடம் சொன்னால் பழைய பாடத்துக்கு புது பாடத்துக்கு முந்தைய பாடம் தான் சபக் பாடம். பழைய பாடத்துக்கு முந்தி இருக்கக்கூடிய பாடம் தான் சபக் பாடம். உதாரணத்துக்கு சொல்லப்போனால், இப்போது தெளிவாக விளக்கிங்க. புது பாடம் அப்படிங்கிறது இன்றைக்கி ஒரு 4 ஆயத்தை நம்ம மனப்பாடம் பண்ணுறோமா இல்லையா? இப்போ உதாரணத்துக்கு அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாப் லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன் الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون والذين يؤمنون بما أنزل إليك وما أنزل من قبلك وبالآخرة هم يوقنون. இப்போ இது இன்னைக்கான புது பாடம். சரியா? இப்போ நாளைக்கு அடுத்த பக்கத்தில் இருந்து ஒரு 4 ஆயத்தை மனப்பாடம் பண்ண போகிறோம். நாளைக்கு என்ன பாடம்? உலாயிக அலா ஹுதம் மிர் ரப்பிஹிம் அப்படின்னு ஆரம்பித்து ஒரு 4 ஆயத்து மனப்பாடம் பண்ணுறோம். இப்போ 4 ஆயத்து மனப்பாடம் பண்ணும்போது அந்த உலாயிக அலா ஹுதம் மிர் ரப்பிஹிம் அப்படிங்கிறது புது பாடமாக மாறிடும். இந்த பாடம் சபக் பாடமாக மாறிடும். நாளைக்கு மனப்பாடம் பண்ண போகிறோமா இல்லையா, அது புது பாடம். இன்றைக்கி மனப்பாடம் பண்ணது எதுவாயிரும்? சபக் பாடமாயிரும். சரிங்களா? அதுக்கடுத்து உலாயிக அலா ஹுதம் மிர் ரப்பிஹிம்லேருந்து ஒரு 5 ஆயத்து மனப்பாடம் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து மறுநாள் வேற ஒன்று மனப்பாடம் பண்ணுறோம். எதுலேருந்து மனப்பாடம் பண்ணுறோம்? ஹத்தமல்லாஹு அலா குலூபிஹிம் அலா சுமைஹிம் அப்படின்னு மனப்பாடம் பண்ணுறோன்னு வச்சுங்க. அப்போது அந்த ஹத்தமல்லாஹு அலா குலூபிஹிம் அப்படிங்கிறது புது பாடமாயிரும். நேற்று மனப்பாடம் பண்ண உலாயிக அலா ஹுதம் மிர் ரப்பிஹிம் அப்படிங்கிறது சபக் பாடமாயிரும். இன்னைக்கு மனப்பாடம் பண்ணது பழைய பாடமாக மாறிடும். அப்போது ஒரு நாளையில் மொத்தம் நம்ம 3 பாடம். முதல்ல ஆரம்பிக்கும் போது புது பாடம் மட்டும்தான் இருக்கும் முதல் நாள். இன்றைக்கி நம்ம ஆரம்பிக்கிறோன்னு வச்சுக்கோங்க, இன்றைக்கி புது பாடம் மட்டும். நாளைக்கு நம்ம ஆரம்பிக்கும் போது பழைய பாடம் ப்ளஸ் புது பாடம், பழைய பாடம். சரியா? இது பழைய பாடம் ஆயிரும். இன்றைக்கி மனப்பாடம் பண்ணது பழைய பாடம் ஆயிரும். மறுநாள் நம்ம மனப்பாடம் பண்ணும்போது புது பாடம் வந்துடும், சபக் பாடம் வந்துடும், பழைய பாடம் வந்துடும். அப்போ இந்த 3 பாடங்களை நம்ம பார்க்க வேண்டிய சூழல் இருக்கும். அப்போ முதல் நாள் இன்று புது பாடம் மட்டும் நம்ம என்ன செய்வோம்? படிப்போம். 2வது நாள் படிக்கும்போது இன்றைக்கி படித்தது பழைய பாடம் ஆயிரும். 3வது நாள் படிக்கும்போது இன்றைக்கி படித்தது பழைய பாடமும் நாளைக்கு படிக்கிறது சபக் பாடம் அப்படிங்கிற ஒரு வழிமுறையில் அது போய்கிட்டே இருக்கும். சரி, அப்போ அது ஓரளவுக்கு நீங்கள் என்ன செஞ்சுக்க, நல்லா விளங்கி வச்சுக்கங்க. முதல்ல படிக்கிறது புது பாடம். அடுத்த நாள் படிக்கும்போது புது பாடம் பழைய பாடம் ஆயிரும். அடுத்த நாள் படிக்கிற பாடம் புது பாடம் ஆயிரும்.
அதுக்கு அடுத்த நாள் படிக்கும்போது 2வது நாள் படித்தது சபக் பாடம் ஆயிரும், 3வது நாள் படித்தது பழைய பாடம் ஆயிரும். முதல் நாள் படித்தது பழைய பாடம் ஆயிரும், 2வது நாள் படித்தது சபக் பாடம் ஆயிரும், அதுக்கடுத்து 3வது நாள் படிக்கிறது புது பாடமாக மாறிவிடும். இப்படியே புது பாடம் பழைய பாடம் சபக் பாடம் சொல்லி ஒரு ரொட்டீனில் இது போய்கிட்டே இருக்கும். சரிங்களா? இப்போ என்ன வழிமுறையில் மனப்பாடம் பண்ணுறது அப்படின்னா, முதல் விஷயம் நல்லா கவனிச்சிங்க. குர்ஆன் ஓதும்போது ஷைத்தான் நிறைய இடையூறுகளை தருவான், நிறைய குழப்படிகளை தருவான், ஒரு மாதிரியான ஒரு சோம்பேறித்தனத்தையும் நமக்கு தருவான், ஒரு மாதிரியான ஒரு எரிச்சலை நமக்கு தருவான். ஒரு சில நேரங்களில் நம்மளை நாமளே தாழ்வாக நினைக்கக்கூடிய ஒரு எண்ணத்தையும் ஷைத்தான் நமக்குள்ளே போடுவான். அது எல்லாத்தையும் விட்டுறணும். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, எந்த பாடத்தை மனப்பாடம் பண்ண போகிறீங்களோ, எந்த பக்கத்தை மனப்பாடம் பண்ண போகிறீங்களோ, உங்களுக்கு எவ்வளோ வயசாக இருந்தாலும் பரவாயில்ல, மனப்பாடம் பண்ண போகிறீங்களோ அந்த பாடத்தில் கையை வச்சு ஓதணும். கையை வச்சு என்ன செய்கிறது? இப்போ உதாரணத்துக்கு நான் காமிக்கிறேன். இப்போ நானும் குர்ஆன் என்ன செய்கிறேன், மனப்பாடம் பண்ணலை, உங்களோட சேர்ந்து நானும் மனப்பாடம் பண்ண போகிறேன். இப்போது இங்கே இருக்குது, பாடம் இருக்குது. இப்படி பாடம் இருக்குதுன்னு சொன்னால் ஓத போகிறோம். எனக்கு வயசு ரொம்ப பெரிய ஆள்னா, நான் ஒரு ஆலிம்ஸா. இப்போ நானே என்னையே எடுத்துக்கங்களேன், நான் ஒரு ஆலிம்ஸா, 9 வருஷம் மேலே ஆச்சு பட்டம் வாங்கி, பல வருஷமாக தொலை வச்சுக்கிட்டு இருக்கிறேன், பெரிய இடத்துல இமாமா இருக்கிறேன். அதனால் நான்லாம் பார்க்காம அப்படி 2 வாட்டி ஓதிட்டு 3வது வாட்டி கண்ணை முடிக்கிட்டு ஓதிடுவேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது, அப்படிலாம் நினைக்கவும் கூடாது. நமக்கு தெரியலை, தெரியாத கற்றுக்குறோம். அப்படிங்கும்போது நம்ம எவ்வளோ கீழே இறங்கி நம்மளால் கற்றுக்க முடியுமோ அவ்வளோ கீழே இறங்கி கற்றுக்கணும். மேன்மட்டமாக கற்றுக்கொள்ளக்கூடிய கல்வி அது மேன்மட்டத்தோடு இருந்து மேன்மட்டத்திலேயே போயிடும். அடிமட்டத்துக்கு வரைக்கும் இறங்கி முயற்சி பண்ணக்கூடிய கல்வி தான் நம்மளுடைய அடிமட்ட மனசுக்கு வரைக்கும் போய் என்ன செய்யும், தங்கி நிற்கும். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, என்ன மனப்பாடம் பண்ண போகிறீங்களோ அதை முதல்ல கை வச்சு ஓதணும். وَإِذَا لَقُوا الَّذِينَ آمَنُوا قَالُوا آمَنَّا. எத்தனை தடவை நீங்கள் ஓதினாலும் இதை பார்த்து கையை வச்சு ஓதணும். குறைஞ்சது நீங்கள் மனப்பாடம் பண்ணக்கூடிய அந்த பாடத்தை குறைஞ்சபட்சம் 10 முறை கையை வச்சு பார்த்து ஓதிக்குங்க. குறைஞ்சது 10 முறை கையை வச்சு பார்த்து ஓதுங்க. அதுக்கப்புறமாட்டு ஒரே ஒரு தடவை 10 தடவை ஒத்தப்படையாக வச்சுக்கோங்க. ஒரு 7, 9, 11, 13, 15 இப்படி ஒத்தப்படைகளை வச்சுக்கோங்க. ஏன்னா ஒத்தப்படைக்குன்னு ஒரு சுன்னத்து இருக்குது இல்லையா, அதனால் ரசூலுல்லாஹி செஞ்சாலும் 3 தடவை செய்வாங்க. அதாவது 7 தடவை அதிகப்படுத்திக்கணும். அல்லாஹ் வான பூமியை 7ஆக படைச்சிருக்கான். அப்படி இருக்கிறனால ஒரு ஒத்தப்படையான ஒரு கணக்கில் நீங்கள் வச்சுக்கங்க. உங்களுடைய கெப்பாசிட்டி என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். 11 தடவையிலேயே பாடமாகக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருந்தால் 11 தடவை ஓகே ரைட். அதை தாண்டியும் எண்ணிக்கை கூடுது அப்படின்னா ஒத்தப்படையாக நீங்கள் எவ்வளோ எண்ணிக்கை வேணாலும் அதில் நீங்கள் அதிகப்படுத்துங்க. அப்போ என்ன செய்யுங்க, பார்த்து ஓதுங்க. முதல்ல பார்க்கணும். وَإِذَا لَقُوا الَّذِينَ آمَنُوا قَالُوا آمَنَّا அப்படின்ட்டு பார்த்து ஒரு 10 அல்லது 11, 20, 22 தடவை ஓதிட்டு அப்புறம் ஒரே ஒரு தடவை குர்ஆனை மூடி வச்சுக்கிட்டு ஓதி பாருங்கள். சரிங்களா? முதல்ல இப்போ நீங்கள் ஓதுறீங்கன்னா எதுலேருந்து எது வரைக்கும் மனப்பாடம் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல ஃபிக்ஸ் பண்ணிடணும். இப்போ முதல்ல ஒரு பாடம் பார்க்க போகிறோம், இன்றைக்கி முதல் நாள் பாடம்னு வச்சுங்க. எதுலேருந்து நம்ம எது வரைக்கும் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், அலிஃப் லாம் மீம்ல இருந்து அலீம் வரைக்கும் படிக்க போகிறோம். அப்படிங்கும்போது முதல்ல நீங்கள் 10 தடவையும் அலீம் வரைக்குமே ஓதிடணும் பார்த்து. எப்படி? ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون والذين يؤمنون بما أنزل إليك وما أنزل من قبلك وبالآخرة هم يوقنون أولئك على هدى من ربهم وأولئك هم المفلحون إن الذين كفروا سواء عليهم أنذرتهم أم لم تنذرهم لا يؤمنون ختم الله على قلوبهم وعلى سمعهم وعلى أبصارهم غشاوة ولهم عذاب عظيم. ஓதியாச்சு, ஒரு முறை முடிஞ்சு. இதே மாதிரி 10 தடவை ஓதிடுங்க. இதே மாதிரி 10 தடவை நல்ல எழுத்தை பார்க்கணும், என்ன எழுத்து இருக்குது. சில நேரங்களில் நம்மளை அறியாமலே ஒரு இடத்துல வாவு வச்சு ஓதுவோம், சில நேரத்தில் நமக்கே தெரியாமல் வாவு இருக்கிற இடத்துல வாவை இல்லாமல் ஓதுவோம், சில இடத்துல ஹும்முன்னு இருக்கிற இடத்துல வாவு இருக்கிற இடத்துல ஃபாவு வச்சு ஓதுவோம். இப்படி நம்மளை தெரியாமலே சில இது வாயில்
குளறுதலாக தவறுதலாக என்ன செஞ்சிடும் வந்துடும். அப்போ என்ன எழுத்து இருக்குது அப்படிங்கிறத முதல்ல அப்சர்வ் பண்ணுங்கள், பாருங்கள் என்னென்ன எழுத்து இருக்குது, என்னென்ன எழுத்துக்கு என்னென்ன ஹரக்கத்து இருக்குது, அதாவது என்னென்ன குறியீடு இருக்குது, ஜேர் இருக்கா, ஜபர் இருக்கா, பேஷ் இருக்கா, சத்து இருக்கா, அது மாதிரி என்ன செய்யுது மத்து இருக்குதா, தோய் ஜேர் தோய் ஜபர் தோய் பேஷ் இருக்குதா அப்படிங்கிற எல்லாத்தையும் முதல்ல கவனிச்சு என்ன செய்யணும். ஒரு 10 முறை இப்படி ஓதிடுங்க. ஓதிட்டு அதுக்கப்புறம் மனப்பாடம் பண்ண ஆரம்பிங்க. இப்படி 10 தடவை ஓதும்போது உங்களுக்கு மனப்பாடமெல்லாம் ஆகாது. அந்த எழுத்து நல்லா உங்களுக்கு பிடிபட்டுரும். எழுத்து என்ன செய்யும், நல்லா பிடிபடும். நல்லா பிடிபடும் போது பழைய பாடம் பார்க்கும்போது ஒரு வாட்டி அப்படி பிரட்டி பார்த்தாலே போதும், அந்த எழுத்து அப்படியே மனசுக்குள்ளே என்ன செஞ்சிடும் போயிடும். அப்போ எழுத்து நல்லா பிடிபட்ட பிறகு அதுக்கப்புறமேட்டு உட்காந்து அலிஃப் லாம் மீம் அலிஃப் லாம் மீம் அலிஃப் லாம் மீம் பார்த்து தான் ஓதும். அப்பவும் பார்த்து தான் ஓதும். அப்பவும் ஒவ்வொரு ஆயத்தாக பார்த்து 10 தடவை 15 தடவை அலிஃப் லாம் மீம் அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீ ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீ ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீ இப்படியே ஓதி ஒரு ஆயத்து மனப்பாடம் பண்ணுவீங்க. அடுத்து 2 ஆயத்து மனப்பாடம் பண்ணதுக்கப்புறம் மொதல் ஆயத்து 2வது ஆயத்தையும் சேர்த்து ஓதி பார்க்கணும். அப்புறம் 3 ஆயத்து மனப்பாடம் பண்ணதுக்கப்புறம் மொதல் ஆயத்து 2வது ஆயத்து 3வது ஆயத்து 3 சேர்த்து ஓதி பார்க்கணும். அப்புறம் 4வது ஆயத்து, அப்புறம் மொதல் ஆயத்து 2வது ஆயத்து 3வது ஆயத்து 4வது ஆயத்து சேர்த்து ஓதி பார்க்கணும். உதாரணத்துக்கு இப்படி ஓதி பாருங்கள். இப்போ நான் ஒரு 10 தடவை ஓதிட்டதாக நீங்கள் கருத்தில் வச்சுக்கோங்க. நான் இப்போ 10 தடவை ஓதலை, முதல்ல பார்த்து அலீம் வரைக்கும் நான் என்ன செஞ்சுட்டேன், அலிஃப் லாம் மீம்லேருந்து அலீம் வரைக்கும் 10 தடவை நான் ஓதிட்டேன். இப்போ எனக்கு மனப்பாடமே கிடையாது. நான் புதுசாக இப்போ என்ன செய்ய போகிறேன், மனப்பாடம் பண்ண போகிறேன். இப்போ எப்படி மனப்பாடம் பண்ண போகிறேன் பாருங்கள். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألف لام ميم 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 அலிஃப் லாம் மீம். இப்போ ஒரு 7 தடவை நான் நினச்சிட்டேன், இதை ஓதிட்டேன். சரிங்களா? அப்போ இந்த அலிஃப் லாம் மீம் என்பதை மனப்பாடம் பண்ணிக்கிட்டேன். இது சின்னதாக இருக்குது, அதனால ஒரு 7 தடவை ஓதுனா போதும். அடுத்து பாருங்கள். ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹ் ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹ் ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹ் ذلك الكتاب لا ريب فيه ذلك الكتاب لا ريب فيه. இது ஒரு 10 தடவை ஓதிட்டேன்னு நீங்கள் கருத்தில் வச்சுக்கங்க. சரிங்களா? லோஹருடைய நேரம் நெருங்கிக்கிட்டே இருக்கிறதுனால நான் சுருக்கமாக சொல்லி முடிக்க. இப்போ இது ஒரு 10 தடவை ஓதிட்டேன். இப்போ முதல்ல அலிஃப் லாம் மீம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆயத்து மனப்பாடம் பண்ணியிருக்கிறேன். இப்போ அதுக்கடுத்து ஸாலிகல் கிதாப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆயத்து மனப்பாடம் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன நீங்கள் குரானை இப்படி மூடிக்கிட்டு அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹ் ஓதி பார்த்துட்டீங்க. சரிங்களா? அடுத்து ஒரு ஆயத்து மனப்பாடம் பண்ணுறீங்க. என்ன ஆயத்து? ஹுதல்லில் முத்தகீன் ஹுதல்லில் முத்தகீன் ஹுதல்லில் முத்தகீன் ஹுதல்லில் முத்தகீன் ஹுதல்லில் முத்தகீன் ஹுதல்லில் முத்தகீன். இப்போ இன்னொரு ஆயத்து மனப்பாடம் ஆயிடுச்சு. சரியா? அப்போ முதல்ல அந்த ஹுதல்லில் முத்தகீனை மட்டும் கை வச்சுட்டு ஓதி பாருங்க. ஹுதல்லில் முத்தகீன் ஹுதல்லில் முத்தகீன் ஹுதல்லில் முத்தகீன். இப்போ மனப்பாடம் ஆயிடுச்சு. இப்போ என்ன செய்வீங்க? திரும்ப அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹ் ஹுதல்லில் முத்தகீன். 3 ஆயத்து ஆயிடுச்சு. இப்போ அடுத்து 4வது ஆயத்துக்கு போவீங்க. சரிங்களா? الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون. இப்போ இது ஆயத்து பெரிய ஆயத்து. இப்போ எங்கேயாவது உங்களுக்கு மூச்சு பிடிச்சி ஓத முடியல, எங்கேயாவது நிப்பாட்டோன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணி என்ன செஞ்சுக்கங்க, ஓதிக்கங்க. அதே மாதிரி நான் முழுமையாக தஜ்வீத் முறைப்படி என்ன செய்யலை, ஓதலை. தெரிஞ்ச சின்ன சின்ன சட்டங்களை வச்சு சின்ன சின்ன தஜ்வீத் முறைகளோடு இன்ஷா அல்லாஹ் இதை நம்ம ஓதி மனப்பாடம் பண்ணுவோம். சரிங்களா? இப்போது அது மாதிரி நீங்கள் குரானில் எத்தனாவது எத்தனை வரி உள்ள குரானை நீங்கள் கையில் வச்சுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் 13 வரி உள்ளதை கையில் வச்சுக்கோங்க. 15 வரி உள்ளதை வச்சுக்கன்னு சொன்னால் எழுத்து கொஞ்சம் பொடியாக இருக்கும். ஒரு பேஜை தாண்டதுக்கு ரொம்ப நாளாகிற மாதிரி உங்களுக்கு தெரியும்.
13 வரிங்கும் போது எழுத்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், பக்கம் கொஞ்சம் வேகமாக உங்களுக்கு ஓடிடும். நான் இங்கே 13 வரி தான் வச்சு என்ன செய்கிறேன், ஓதுறேன். அப்போது ஒவ்வொரு நாளும் நான் ஒரு பக்கம் சொன்னால் அந்த பக்கம் வந்து 13 வரி உள்ள குரானில் வந்து கரெக்டாக அந்த பக்கம் என்பது உங்களுக்கு சரியாக இருக்கும். அப்போ அந்த 13 வரி குரானை முடிஞ்ச அளவுக்கு வச்சு ஓத முயற்சி பண்ணுங்கள். இப்போ இந்த ஆயத்து கொஞ்சம் பெரிய ஆயத்து, அப்போது கொஞ்சம் நல்லா பொறுமையாக நிப்பாட்டி நிதாரணமாக கவனத்தோட எழுத்தை கவனித்து படிக்கணும். நல்ல குரான் ஓத தெரிஞ்சவங்களுக்கு இது பயன்பெறும். குரான் ஓத தெரியாதவங்க குரானை சரளமாக ஓதுறதுக்கு இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். பாருங்கள், الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون. الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون. الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون. இப்போ நான் இதை 10 முறை ஓதிட்டேன்னு சொல்லி நீங்கள் கருத்தில் வச்சுக்கங்க. ஏன்னா அலிஃப் லாம் மீம் கொஞ்சம் மனப்பாடம் இருக்குது, தொலை வைக்கிறதுக்காக வேண்டி மனப்பாடம் பண்ணதில் கொஞ்சம் மனப்பாடம் இருக்குது. அதனால் நான் இதை ஒரு 10 தடவை ஓதிட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கருத்தில் வைங்க. நீங்கள் ஓதும்போது நினச்சிங்க 10 தடவை ஓதுங்க. இப்போ நான் இதை மட்டும் ஓதி பார்க்கணும். الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون. முடிஞ்சு. இப்போ திரும்ப மேலேருந்து வரணும். அப்படியே அடுத்தடுத்து மனப்பாடம் பண்ணிட்டு அப்படியே போய்கிட்டே இருந்தீங்கன்னா மேலே மனப்பாடம் பண்ணது மறந்துடும். அப்போ என்ன செய்யணும், ஒவ்வொரு ஆயத்தும் மனப்பாடம் பண்ணும் போதும் மேலேருந்து திரும்ப வரணும். எப்படி, அலிஃப் லாம் மீம் ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون. அப்போ 3 ஆயத்து முடிஞ்சிருச்சு. சரியா? இப்போ அதுக்கு அடுத்த ஆயத்துக்கு போகிறோம். பாருங்கள், والذين يؤمنون بما أنزل إليك وما أنزل من قبلك ஜீம் இருக்கிறது, நிப்பாட்டினாலும் நிப்பாட்டிங்க, நிப்பாட்டாமல் அப்படியே அடுத்து وبالآخرة هم يوقنون. அங்கே வரைக்கும் போய் மனப்பாடம் பண்ணாலும் சரி, இருந்தாலும் நீங்கள் எங்கெல்லாம் உங்களுக்கு நிப்பாட்டுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கோ அங்கெல்லாம் நிப்பாட்டியே மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா அந்த குரான் சட்டத்தோடு நமக்கு மனப்பாடம் பண்ண மாதிரி இருக்கும். மனப்பாடம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேஸாகவும் தெரியும். சரிங்களா? இப்போது பார்த்து எத்தனை தடவை ஓதணும், 10 தடவை ஓதணும். والذين يؤمنون بما أنزل إليك وما أنزل من قبلك وبالآخرة هم يوقنون. இப்போ நான் பார்த்து 10 தடவை ஓதிட்டு நீங்கள் கருத்தில் வச்சுக்கங்க. ஆனால் நீங்கள் ஓதும் போது 10 முறை என்ன செஞ்சுக்கங்க, ஓதிக்கங்க. சரிங்களா? அப்போது இதை மட்டும் பார்க்காம ஓதி பார்க்கணும். 10 வாட்டி இதை ஓதிட்டு பார்க்காம இதை மட்டும் ஓதி பாருங்கள். எப்படி, والذين يؤمنون بما أنزل إليك وما أنزل من قبلك وبالآخرة هم يوقنون. ஓதியாச்சு. இப்போ திரும்ப மேலேருந்து வரணும். நீங்கள் எங்கேருந்து வரணும், மேலேருந்து வந்துடணும். அலிஃப் லாம் மீம். மேலேருந்து திரும்ப ஓதும்போது பார்க்கக்கூடாது, பார்க்காம ஓதணும். அது ஒரு கான்ஃபிடென்ட் லெவலை வந்து உங்களுக்கு அதிகப்படுத்தணும். அலிஃப் லாம் மீம் ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون والذين يؤمنون بما أنزل إليك وما أنزل إليك من قبلك وبالآخرة هم يوقنون. அப்போது இன்றைக்கான புது பாடம் இந்த 4 ஆயத்து போதும். இந்த 4 ஆயத்தை நல்ல மனப்பாடம் பண்ணுங்க. நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் 4வது பக்கத்தில் உலாய்க அலா ஹுதம் மிர் ரப்பிஹிம், அதுதான் நம்மளுடைய புது பாடம். நாளைக்கு வந்ததோட
எப்போதுமே புது பாடத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி பழைய பாடத்தை ஒரு 3 வாட்டி பார்த்து ஓதிக்கணும். ஒரு நாளைக்கு வந்ததோடு எடுத்த உடனே என்ன செஞ்சிடக்கூடாது, உலாயிக அலா ஹுதம் மிர் ரப்பிஹிம் படிக்க ஆரம்பிச்சிடக்கூடாது. அலிஃப் லாம் மீம் ஒரு 3 தடவை பார்த்து படித்ததுக்கு பின்னாடி ஒரு தடவை பார்க்காம படித்ததற்கு பிறகு உலாயிக அலா ஹுதம் மிர் ரப்பிஹிம் இன்ஷா அல்லாஹ் நம்ம ஓதி பார்ப்போம். இது முதல் நாள் முயற்சி, முதல் பாடம் முடிந்திருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இந்த முயற்சியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தொடர்ந்து செய்வதற்கான வாய்ப்பையும் குர்ஆன் என்கின்ற அதிபயங்கரமான அற்புதமான இந்த பொக்கிஷத்தை நமது உள்ளங்களிலும் ஒளிர்வதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. இன்ஷா அல்லாஹ் நாளைய புது பாடத்துடன் பழைய பாடத்துடன் அடுத்த பாடத்தை பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.